அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 91:14 வசனத்தின் பின்பகுதி. என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமேன். அப்போ அவருடைய நாமத்தை அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் நமக்கு எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் அப்படின்ற ஒரு அறிவு நமக்கு இருக்கும்போது தான் ஆண்டவர் நம்மை உயர்த்த முடியும். ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் பாருங்களேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்போ உயரமான இடங்களில் நம்மை ஆண்டவர் உயர்த்துகிற தேவன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் ஆண்டவரை ஏகோவா ஈரையாக அறிந்து கொண்டான். அவன் தன்னுடைய மகன் கேட்கும்போது தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். ஆமேன். அவனுக்கு தெரியும் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்பதை அவன் அறிந்திருந்தபடியினால் அன்றைக்கு ஆண்டவர் அவனுடைய தேவைகளை சந்தித்தார். அந்த இடத்திற்கு அவன் ஏகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இப்போ பாருங்களேன், தாவீது ஆண்டவரை மெய்ப்பராக அறிந்திருந்தான். அவரை அறிகிற அறிவு, அவர் மெய்ப்பராக அறிந்திருந்தபடியினால் ஆண்டவர் அவனை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அவர் அவனுக்கு மெய்ப்பராக இருந்து சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவித்தார், கரடியின் வாயிலிருந்து தப்புவித்தார், கடைசியில் கோலியாத்தின் கைக்கும் ஆண்டவர் தப்புவித்தார். ஆமேன். கோலியாத் பிரச்சனை வரும்போது ஆண்டவர் அவனை ஈஸியாக மேற்கொள்ளும்படியான காரியங்களை அவனுக்கு செய்தார். ஈசாக்கு பார்க்கும்போது அவன் தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் அறிந்திருந்தபடியினால் அவன் ஆண்டவர் சொல்படி செய்தபடியினால் அந்த பஞ்ச காலத்திலே அவன் விதை விதைத்தான். அவனுக்கு தெரியும், இந்த என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆகவே அந்த பஞ்ச காலத்தில் ஆண்டவர் அவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தார். வர வர விருத்தி அடைந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பு ஆண்டவரை அறிந்திருந்தான். அவன் எப்படி அறிந்திருந்தான் அப்படின்னா, நாம் யாரும் பார்க்கலனாலும் ஆண்டவர் என்னை காண்கிறவர், அவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையிலே தேவனை அறிந்திருந்தபடியினால் எவ்வளவோ பாடுகளை அனுபவித்தாலும் கர்த்தர் அவனை எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக உயர்த்தினார். ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய கேரக்டர் சரியா இல்லைன்னா நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய உயர்வு உண்டாகாது. நம்முடைய தேவன் இன்னார் என்பதை அறிந்து நாம் அவரை முழுமையாக நம்பும்போது தான் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய அத்தியாயத்தை ஆண்டவர் தொடங்குவார். ஒரு புதிய உயர்வை ஆண்டவர் கொடுப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்தி உங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண விரும்புகிற தேவன். நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லணும், ஆண்டவரே, நான் உங்களை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, எகோவா ஈரே என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. மோசே எகோவா நிசி என்று அறிந்திருந்தான். ஆகவே அந்த அமலேக்கோடு யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தபடினால் ஒரு பலிபீடத்தை கட்டி எகோவா நிசி என்று பெயரிட்டான். கர்த்தர் அவனோடு முகமுகமாய் பேசினார். இப்படிப்பட்ட உயர்வுகள் அநேக தேவ ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் கூட அவருடைய நாமத்தை அறிந்திருக்கும் போது உங்களையும் ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் எனக்கு ஒரு உயர்வு இல்லையே, என்னுடைய வாழ்க்கை அப்படியே இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் வேதனைப்படுறீங்களா? நான் அப்படியே இருந்த நிலைமையிலேயே நான் இருக்கிறேன், இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? நிச்சயமாய் நீங்கள் ஆண்டவரை அறிகிற அறிவினால் நீங்கள் நிரப்பப்படுங்க. அப்பொழுது அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதிகமாய் வேதத்தை வாசிக்கும் போது அவரை அறிகிற அறிவு நமக்கு உண்டாகும். நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா.
தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படட்டும் அப்பா. இன்றைக்கு ஒருவேளை நிறைய குறைவுகளோடு உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் தகப்பனே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வு இல்லையே என்று சொல்லி வேதனையோடு உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்குவீராக. உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற அறிவு உண்டாகட்டும். அதனால் உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்த்துவீர். அந்த உயர்வை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும், தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்று அனுபவிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, கேள்விப்படுகிறவர்களாக மாத்திரமல்ல, உம்மை குறித்து கேள்விப்படுகிறவர்களாக மாத்திரமல்ல, உம்மை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறவர்களாய் மாறட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு முன்பாக உங்கள் தலையை உயர பண்ணுவார். God bless you.